பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்முடைய வகுப்பு சிறப்பானதாக இருக்கிறது. கர்த்தர் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் கூட நாம் நிருபங்கள் ஏன் எழுதப்பட்டது அப்படின்ற அந்த காரணங்களை, நோக்கங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நிருபமும் எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய புதிய ஏற்பாட்டில் பொறுத்த வரைக்கும் 27 புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த 27 புத்தகங்கள்ல 4 சுவிசேஷ புஸ்தகங்கள், ஒரு சரித்திர புஸ்தகம், 10 சபைகளுக்கான நிருபங்கள், 4 தனி நிருபங்கள், 7 பொதுவான நிருபங்கள், ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று மொத்தம் 27 புத்தகங்களை நம்முடைய புதிய ஏற்பாட்டு புத்தகங்களாக நமக்கு இருக்கிறது. இந்த 7 புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில இந்த 10 நிருபங்கள் சபை நிருபங்கள். இந்த சபை நிருபங்கள் 10ல சபை நிருபத்தை 2ஆ பிரிக்கலாம். 4 நிருபங்கள் சிறை நிருபங்கள் என்று சொல்லி பிரிக்கலாம். 10 சபை நிருபங்கள்ல 6 நிருபங்கள் சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். 4 நிருபங்களை சிறையிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதனால் அதை நாம் சிறை நிருபம் என்று சொல்லுகிறோம். ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், எபிரேயர், இவைகளெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். இந்த சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபத்துல கலாத்தியர் புஸ்தகம், எபேசியர் புஸ்தகம், பிலிப்பியர் புஸ்தகம், கொலோசையர் புஸ்தகம், இந்த 4ஐயும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சிறையிருப்பு நாட்களிலே சிறையில் இருந்து கொண்டு சபைகளுக்கு அவர் எழுதி அனுப்பிய கடிதங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த கடிதங்களை சிறை நிருபம் என்று சொல்லி வேதாகம ஆசிரியர்கள் அதை பிரித்து வைத்து நமக்கு கற்பிக்கிறார்கள். அதற்கு அடுத்து பர்சனல் எபிஸ்டல், தனி நிருபங்கள். தனி நிருபங்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் தனிப்பட்ட நபர்களுக்கு சில கடிதங்களை எழுதினார். அப்படி எழுதப்பட்ட கடிதங்கள்ல சபை தலைவனாகிய தீமோத்தேயு, சபை தலைவனாகிய தீத்து, சபை நடத்தும்படிக்கு தன் வீட்டை திறந்து கொடுத்த பிலேமோன், இந்த 3 பேருக்கும் கடிதங்களை எழுதுகிறார். இது அவர்களுக்கு எழுதப்பட்ட தனி நிருபங்கள், இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ். அதுல தீமோத்தேயுவுக்கு மட்டும் 2 கடிதங்களை எழுதுகிறார். தீத்துவுக்கு 1 கடிதம் எழுதுகிறார். பிலேமோனுக்கு 1 கடிதம் எழுதுகிறார். இதுல இந்த தனி நிருபங்களை 2 வகைப்படுத்தலாம். தனி நிருபத்தை அதிலிருந்து போதக நிருபம் என்று ஒரு பகுதியை தொகுக்கலாம். மிக முக்கியமான போதகர்களுக்கான, மூப்பர்களுக்கான, சபை தலைவர்களுக்கான, கண்காணிகளுக்கான, உதவிக்காரர்களுக்கான தகுதிகளையும் அவர்கள் எப்படி ஏற்படுத்த வேண்டும், சபையிலே அவர்களுடைய ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களை சபையிலே முக்கிய பொறுப்புகளில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆலோசனையாக, போதக ஆலோசனையாக கடிதங்கள் 3 கடிதங்களை எழுதினார். அந்த 3 கடிதங்கள் தான் 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து. இந்த 3ம் சபை போதகர்களுக்கு எழுதப்பட்டதினால், சபையை வழிநடத்துகிற தலைவர்களுக்கு, உதவிக்காரர்களுக்கு எழுதப்பட்டபடினால் அதை நாம் போதக நிருபம் என்று சொல்லி அழைக்கிறோம். ஓகே. அதற்கு அடுத்து பொதுவான நிருபங்கள். பொதுவான நிருபங்கள் புதிய ஏற்பாட்டில் 7 இருக்கிறது. 1 யாக்கோபு,
1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. இந்த 7 புத்தகங்கள் பொதுவான நிருபங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சுவிசேஷங்கள் எதற்காக எழுதப்பட்டது, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு அதோடைய நோக்கங்களை எல்லாம் நாம படிச்சிட்டோம். ரோமர் புத்தகம் ஏன் எழுதப்பட்டது அப்படின்றது கூட நம்ம ரோமர் புஸ்தகத்தை தனியா நம்ம படிக்கும் போது அதை ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். இருந்தாலும் நம்ம மொத்தமா நிருபங்கள் ஏன் எழுதப்பட்டது அப்படின்ற அந்த நோக்கத்தை படித்துக் கொள்ள நம்ம முயற்சிக்கிறதுனால நம்ம இந்த ரோமர் நிருபத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ரோமர் நிருபம் ஏன் எழுதப்பட்டது அப்படின்னா, ரோமர் திருச்சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபிக்கவில்லை, அவர் இதற்கு முன் பார்த்ததில்லை. ஆகவே அந்த ரோம திருச்சபை மக்களுக்கு தன்னை குறித்து அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காகவும் அதே சமயத்தில் விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியை பற்றி அவர்களுக்கு கற்பிக்கிறதுக்காகவும் இந்த நிருபம் எழுதப்பட்டது. இந்த நிருபத்தில் 16 அதிகாரங்கள், 433 வசனங்கள் இருக்கிறது. இந்த நிருபத்தை கிபி 57, 58களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தனது 3வது சுவிசேஷ அல்லது மிஷனரி பயணத்தின் போது எழுதுகிறார். இந்த ரோமர் நிருபத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பும் அதுல இருக்கக்கூடிய நோக்கம், எழுதப்பட்ட நோக்கமும் இதுதான். அடுத்து பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் புஸ்தகம். இந்த 1 கொரிந்தியர் நிருபமானது மிக முக்கியமான சபை பிரச்சனைகளை, அங்கே வரக்கூடிய கேள்விகள், அங்கே இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அவைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு, விளக்கம், பதில் சொல்லும்படியாகவும், அதே சமயத்தில் கிறிஸ்து இயேசுவுக்காக எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே அதை விளக்குவதற்காக சொல்லுகிறார். இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி ஒரு விரிவான நிலைமையும், தன்னுடைய ஊழியத்தை பற்றிய ஜென்யூனிட்டி, அதாவது யதார்த்த நிலையையும் அவர் தெளிவாக விளக்குவதை இந்த முதல் 4-5 அதிகாரங்களிலே நம்மால் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 16 அதிகாரங்களும் 437 வசனங்களும் இருக்கிறது. எபேசு பட்டணத்தில் தான் இருக்கும்போது இந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அது அந்த தன்னுடைய 3ஆம் சுவிசேஷ பயணத்தின் காலகட்டமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இந்த நிருபத்தை எபேசு பட்டணத்திலிருந்து எழுதி அனுப்புகிறார். அதற்கு அடுத்து 2 கொரிந்தியர் புஸ்தகம் கிபி 57லிருந்து 60களிலே அவர் எழுதுகிறார். 13 அதிகாரங்கள் இந்த புஸ்தகத்திலே, இந்த நிருபத்தில் இருக்கிறது. 257 வசனங்கள் இந்த 2 கொரிந்தியர் புத்தகத்திலே காணப்படுகிறது. இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை எழுதும்போது ஒரு மிக முக்கியமான நோக்கத்தை அதற்குள்ளே அவர் சொல்லி எழுதுகிறார். தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பின் உறுதியையும், அதே சமயத்திலே கள்ள போதகர்களின் போதனைகளையும் எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதோடு, சபையிலே பின்மாறி போனவர்கள் மனம் திரும்பி வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையை அந்த திருச்சபைக்கு சொல்லி அவர் எழுதுகிறார். ஏன் தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பை ரொம்ப உறுதிப்படுத்தி எழுதுறாருன்னா, அந்த காலகட்டத்தில் கள்ள போதகர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா அப்போஸ்தலர்களை போல ஒரு அப்போஸ்தலர் அல்ல. அவர் போலியானவர், அவர் பெருமை மிக்கவர், அவர் சுயநலமிக்கவர், அவர் என்றெல்லாம் அவரை பற்றி தவறுதலான கருத்துக்களை பரப்புவதோடு, அவர் அப்போஸ்தலர் இல்லை, அவர் 2ஆம் தரவர், அப்போஸ்தலன் இல்லை, அவர் 2ஆம் தரமானவர், அதாவது
செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தவறுதலான பரப்புரையை மறுத்து மக்களுக்கு தாம் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்ற அந்த உறுதியை, தன்னை அப்போஸ்தல ஊழியத்திற்கென்றுதான் அழைத்தார் என்ற உறுதியை தன்னுடைய அந்த கொரிந்திய மக்களுக்கு நிலைப்படுத்தும்படியாக இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். நிருபங்கள் எதற்காக எழுதப்பட்டது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் பார்த்தபோது ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், இவைகளெல்லாம் நாம் பார்த்தோம். இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், எபிரேயர், இந்த நிருபங்கள் எழுதப்பட்டதன் நோக்கத்தை நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை பொறுத்த வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது கொரிந்து பட்டணத்திலே இருந்து கொண்டு கிபி 51 54 எழுதுகிறார். இதிலே 5 அதிகாரமும் 89 வசனங்களும் இருக்கிறது. என்ன சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த நோக்கத்திற்காக இதை எழுதுகிறார் என்றால், தெசலோனிக்க திருச்சபையிலே புதிதாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்து இயேசுவின் வருகை சீக்கிரத்தில் நடந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே புதிதாக ரட்சிக்கப்பட்டபடினால் உயிர்த்தெழுதலை குறித்த விசுவாசத்திலே பலவிதமான கேள்விகள் இருந்தது. ஆகவே உயிர்த்தெழுதல் தொடர்பான விசுவாசத்தை சொல்லுவதற்காகவும் கற்பிப்பதற்காகவும், கூடவே நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், இந்த உயிர்த்தெழுதலை, கிறிஸ்துவை, இயேசுவை, இரட்சகரை விசுவாசியாவிட்டால் கெட்டு போய் விடுவீர்கள், அழிவிந்து விடுவீர்கள், அழிவு வந்துவிடும் என்பதை சொல்லி, வருகைக்கு ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். ஆகவே பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் அளியுங்கள், வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை எழுதுகிறார். 2 தெசலோனிக்கேயர் நிருபமானது கிபி 54 55 வரைக்குமான காலகட்டத்திலே கொரிந்து பட்டணத்திலே இருந்து கொண்டு, அதாவது இந்த 1 தெசலோனிக்கேயர் எழுதிய உடனே ஒரு வாரம் அல்லது 1 மாத இடைவெளிகளுக்குள்ளாக இந்த கடிதத்தை எழுதிவிட்டதாக வேதாகம நிபுணர்கள், ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ உயிர்த்தெழுதலை குறித்த அந்த தொடர்பான விளக்கங்களை சொல்லிய அதே நேரத்தில் கொரிந்து பட்டணத்திலிருந்து அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அதுல 3 அதிகாரங்களும் 47 வசனங்களும் இருக்கிறது. அங்கே என்ன எழுதுகிறார்? நீண்ட நாள்கள் அவர்கள் காத்திருந்து விட்டபடினால், கிறிஸ்துவின் வருகைக்காக நீண்ட நாட்கள் காத்திருந்தார்கள், வருகை நிகழவில்லை, ஆனால் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பல குழப்பங்கள் வருகிறது. ஆகவே நீண்ட நாள் காத்திருந்தும் கிறிஸ்து இயேசு வராதபடினால் அவர்களுக்கு இருந்த குழப்பங்களை சரி செய்வதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். அதே நேரத்தில் இயேசு சீக்கிரத்தில் வந்து விடுவார் என்ற அந்த நோக்கத்தில் சபையிலே ஒன்றாக இணைந்து இருந்து கொண்டு வெறுமனே சோம்பேறிகளாக எல்லாரும் மாறிவிட்டார், பலர் மாறிவிட்டார்கள். இந்த சோம்பேறி தனத்திற்கு அவர் கண்டித்து எழுதி, உபத்திரவங்கள் வரும், கிறிஸ்து இயேசுவை நம்புகிறதுனாலே உபத்திரவங்கள் வரும், அப்படிப்பட்ட உபத்திரவங்களிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை உற்சாகப்படுத்தும், வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும், வருகை குறித்த தெளிவான போதனைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக எழுதுகிறார். அந்த இடத்துல வருகை எப்படி நடக்கும் என்ற ஒரு அடையாளத்தையும் அந்த சந்தேகத்தையும் தீர்க்கிறார். அதே போல புதிய போதனைகள் வருகையை பற்றியோ கிறிஸ்து இயேசுவை பற்றியோ சுவிசேஷத்தை பற்றியோ வருமானால் அந்த புதிய போதனைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நலமானவைகளை பற்றி கொள்ளத்தக்கதாக ஆராய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி எழுதுகிறார். அதற்கு அடுத்து எபிரேயர் நிருபம். இதை நான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினார் என்று விசுவாசிக்கிறேன். சோ அநேகர் அப்படித்தான் விசுவாசிக்கிறார்கள். சிலர் இப்ப தற்காலங்களிலே பல ஆராய்ச்சிகள் செய்தோம் என்று சொல்லி அவர்கள் வேறு யார் என்றே தெரியவில்லை என்ற ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? பவுல் தான் எழுதினார் என்று விசுவாசிக்கிறோம். இது எருசலேமில் இருந்த திருச்சபைக்காக, யூத கிறிஸ்தவ திருச்சபைக்காக எழுதப்பட்டது. இந்த கிபி 63 67 ரோம பட்டணத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இது 13 அதிகாரங்களையும்
303 வசனங்களையும் கொண்டதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் இந்த உன்னதமான நிலை, இதுல என்ன எழுதுகிறார்? கிறிஸ்துவின் உன்னதமான நிலை, அவருடைய ஆசாரியத்துவம் எல்லாமே மேன்மையானது என்று சொல்லி எழுதுகிறார். அதாவது இதுவரைக்கும் எருசலேமில் இருக்கிற அந்த யூதர்கள் ஆரோனுடைய அந்த ஆசாரியத்துவம் தான் மேலானது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆரோனை விடவும் அவர் மேலான ஆசாரியத்துவத்தை உடையவர் என்ற கருத்தை அங்கே பதிவிடுகிறார். அதே போல அவர்களுக்கு மோசேயின் உடன்படிக்கைத்தான் இருந்தது. ஆனால் அந்த பழைய உடன்படிக்கை காட்டிலும் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை மிகவும் மேன்மையானதே. கிறிஸ்துவின் அவருடைய முழுமை, அவர் அதை பற்றி சொல்லுவதற்காக, கிறிஸ்துவின் முழுமையை பற்றி சொல்லுவதற்காகவும் அவர் மேல் நாம் நோக்கமாக இருக்க வேண்டும், அவரையே நோக்கமாக, அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை சொல்லியும், அவர் நம் அனைவருக்காகவும், உயிரோடு இருக்கிற நம் அனைவருக்காகவும் அவர் நமக்காக ஒரே தரம் பலியானார். அவரே நமக்கு விசுவாசத்தை துவங்குகிறவர். உயிரோடு இருக்கிற அவர், உயிரோடு இருக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார் என்ற ஆழமான கருத்தை அங்கே பதிவு செய்கிறார். ஆகவே பழைய பழக்க வழக்கத்தில் தொடர்ந்து இந்த எபிரேய திருச்சபை மக்கள், இந்த எருசலேமில் வாழ்ந்த அந்த எபிரேய திருச்சபை மக்கள் தொடர்ந்து தங்களுடைய இந்த பழைய பழக்க வழக்கங்களையே பின்பற்றி என்ன செய்தார்கள் என்றால் ஆடம்பர வாழ்க்கையை அதிகமாக மேற்கொண்டார். ஆகவே இந்த ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதை அவர்களை கண்டித்து, பண ஆசையோடு வாழ்வதையும் கண்டித்து எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம், அவருடைய ஊழியம், இவைகளை எல்லாம் முக்கியப்படுத்துவதோடு இயேசு சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், பலிகளை காட்டிலும் பெரியவர், அவர் ஆரோனிலும் பெரியவர், மோசையிலும் பெரியவர், அவர் உடன்படிக்கை பெட்டியை விடவும் பெரியவர், எல்லாவற்றையும் விட பெரியவர் என்ற மேலானவர் என்ற கருத்தை எபிரேய மக்களுக்கு, எபிரேய திருச்சபைக்கு எழுதி இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நோக்கத்தை, அந்த கடிதத்தின் நோக்கத்தை உள்ளே வைத்து அவர் எழுதுகிறார். சோ நாமும் கூட இந்த எபிரேய திருச்சபையில் நடந்த தவறுகளை விட்டு எல்லாவற்றிற்கும் கிறிஸ்துவே மேன்மையானவர் என்பதை விசுவாசித்து நம்முடைய பழைய பழக்க வழக்கத்தை தொடராமல் விட்டுவிட்டு புதிய உடன்படிக்கையின் மேன்மை உணர்ந்து அவரோடு நாம் இசைந்து வாழ்ந்து அவரையே நோக்கி பார்த்து இந்த உலகத்தில் நாம் வாழுவோம். அவர் நமக்காகவே விண்ணப்பம் பண்ணுகிறார், உயிரோடு இருக்கும் நமக்காக உயிரோடு இருந்து அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்பதை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்புல சந்திப்போம். நீங்க தொடர்ந்து ஜெபியுங்கள், எங்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபியுங்கள். நம்முடைய ஊழியத்தின் தேவைகள் கிராமத்தில் பயிற்சி பெறக்கூடிய, வேதாகம கல்லூரிக்கு போகாமல் தங்களுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களை சந்தித்து நாம் அவர்களுக்கு வேத பாடங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை விசுவாசத்திலே அவர்களை ஊன்ற கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு நம்முடைய எல்லா விதமான தேவைகளும், வாசல்களும், வழிகளும் திறக்கும் பிடிக்கும், தேவைகள் சந்திக்கப்படும் பிடிக்கும் நீங்க ஜெபிங்க. உங்களுடைய நல்ல ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ.